சிறகடிக்காத சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஜெயிலில் ரொம்பவே கோவமாக இருக்கார் சிட்டி. நம்மளை வந்து இந்த முத்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டான், அந்த மீனாவும் அனுப்பிட்டாங்க, அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சத்யாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்காங்க. அப்போ ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு போலீஸ்ட்டு கேட்குறாங்க, சார் ஒரு ஃபோன் தரலாமா, ஒரு ஃபோன் வெளியே பேசணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. தம்பி அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு என்ன கவனிக்கணுமோ கவனிக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி கவனிக்கிறதுக்கு பணத்துக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க. சார் இப்போ என்ன பார்க்க நாளைக்கு ஆள் வருவாங்க, என்ன அமௌண்ட்டை வாங்கி தரேன் சரிங்களா, எனக்கு இப்போ ஒரு ஃபோன் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாட்ட ஃபோனை கொடுக்குறாங்க அந்த பேசி. உடனே ஃபோன் அடித்து கேட்குறாங்க, இந்த மாதிரி சத்யா அப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. நீ எப்படி ஜெயிலேருந்து பேசுகிற, எப்படி ஃபோனில் பேசுகிற அப்படிங்கிற, எல்லாம் பணம் தான், அங்கே ஒரு ஆள் ஃபோன் தந்தாங்க அதான் பேசுகிறேன், எப்படி இருக்க தொழிலெலாம் அப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. சிட்டி நீ உள்ளே போட்டதுனால ஒரு சிலவன் வந்து ரொம்ப திமிரு பண்ணுறான், தர மாட்டேங்கான், வைக்க மாட்டேங்கான், ரொம்ப ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டுருக்கோம் வச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. சத்யா உன்னால் முடியும், நீ வந்து இன்னொரு சிட்டி தான் சரியா, என்ன மாதிரி உன்னால் மாற முடியும், அதனால் வந்து நீ வந்து எதுவுமே கவலைப்படாத, நான் எப்படி செஞ்சு வட்டியை வாங்கணும் அதே மாதிரி நீ செய்யணும் சரியா, யாருக்கும் பந்தம் பாசம்லாம் பார்த்துட்ருக்கூடாது, இறக்கம்லாம் பார்க்கக்கூடாது, இறக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்ட காசு போயிடும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சத்யா சொல்கிறாரு, எனக்கு இறக்கம் எதுவும் கிடையாது சிட்டி, ஒரு சில விஷயத்தில் நான் நேரில் போய் வாங்க முடியல, இப்போ ரோகிணி இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து எங்கள் அக்காலாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கு, எங்கள் அக்காவுக்கு எனக்கும் பிடிக்காதனாலும் அவங்க வீட்டில் போய் என்னால் கேட்க முடியல, ஸ்டாஃப் அனுப்புனாலும் அந்த பொண்ணை வந்து இல்லை வைக்கலன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு சில இடத்துல ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நான் அதை வந்து பிறகு பார்த்துக்கிறேன், ஆனால் மீதி இருக்க பிரச்சனை பிறகு பார்த்துரு வச்சிரு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரி என்ன ஜெயிலுக்கு அனுப்புன பிறகு நீ எதுவும் உங்கள் அக்காட்டையோ மாமாட்டையோ எதுவும் தப்பாக நடந்துக்கிட்டியா அப்படிங்கிறாங்க. நான் நடக்கலை அப்படிங்கிறாங்க. சரி ஏதோ நடந்துட்டு என்னால் வந்து உனக்கு எந்த பகையும் வேண்டாம், அது நம்ம அக்கா, நம்ம அது மாமா, சரி நான் அவங்களோட நினைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே சந்தோஷமாக நினைக்கிறாரு சத்யா. சரி எனக்காக அவங்கள எதுவும் தப்பாக நினச்சிக்காத, எங்கள் மாமாவை எனக்கு பிடிக்கலனா கூட எங்கள் அக்காவை கட்டிட்டாரு, வேறு என்ன செய்கிறது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரி சத்யா தொழிலை நல்லா பார்த்துக்கோ, நான் மாமாவும் ஒன்றும் நினைக்கல, அக்காவையும் ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா ரொம்பவே சந்தோஷமாக நினைக்கிறாரு. இந்த மாதிரி சிட்டி வந்து நம்ம அக்காலையும் மாமாவையும் தப்பாக நினைக்கல, அதுபோக நம்மளை மாதிரியே சொந்த உறவாக நினைக்கிறான், நம்ம மாமாவுக்கும் அக்காலும் தான் புரிய மாட்டேங்குது, அவன் ஒழுங்காக இருந்து சிட்டி தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பான், ஏதோ சிட்டி வந்து தெரியாமல் ஒரு வீடியோ எடுத்திருக்கான், அதை யாரோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, இதை கூட புரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கூட அறிவில்லை, மீனாவுக்கும் அறிவில்லை, எங்கள் மாமாவுக்கும் அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இவங்கள தப்பாக நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் சத்யா சொன்னதை கேட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. அந்த முத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மறுநாள் வந்து சத்யா பார்க்க வராரு. என்ன சத்யா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க சிட்டி, நீ தான் உள்ளே இருக்க, உன்னால் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சத்யா நான் கொஞ்ச நாளில் வெளில வந்துடுவேன், எப்படினாலும் நான் ஜெயிலே நிரந்தரம் வைக்க போகிறாங்க, இல்லை வந்துடுவேன், நீ வந்து வக்கீலை பார்த்து பேசு, நான் சீக்கிரம் வெளியே வந்துடுவேன். சரி உங்கள் மாமா என்ன செஞ்சிட்ருக்காங்க, உங்கள் வீட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமாலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், நான் உள்ளே போனதுனால மாமா சந்தோஷப்படுறாரா அப்படிங்கிறாங்க. ஒன்றால் இல்லை சிட்டி, எங்கள் மாமாவோட அண்ணன் வந்து சும்மா கிடந்தார்ல மனோஜ்னு சொல்லிட்டு, ஆமாம் அந்த பொண்ணு ரோகிணின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வட்டி வாங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து பெரிய ஃபர்னிச்சர் கடை வைக்காரு அப்படிங்கிறாங்க. பெரிய ஃபர்னிச்சர் கடை வைக்கணும் அவ்வளோ துட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஏதோ ஒரு அவங்க ஃபாரின்லேருந்து பணம் வந்திருக்கான், அவங்க ஏற்கனவே பெரிய பணக்காரங்க தானே அப்படிங்கிறத சொல்கிறாச்சு சத்யா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அவங்க பணக்காரங்க தான், அதான் ஃபாரின்லேருந்து பணம் வந்திருக்கான், ஃபாரின் பணம் விளையாடுது, அவங்க வந்து பெரிய ஃபர்னிச்சர் கடை வைக்க போகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டிக்கு மனசுக்குள்ளே எரியுது, நம்மளை இப்படி உள்ளே அனுப்பிட்டு அந்த முத்து குடும்பம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களா, முத்து குடும்பம் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, நான் சீக்கிரம் வெளில போனோம்னா அதுக்குள்ளே வேலையை பார்க்கலாம், நான் வேறு உள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு முழிக்காரு. சத்யா நீ இந்த நிலைமைக்கு ஆளாகினா உங்கள் மாமாவையும் உங்கள் அக்காவையும் தப்பாக நினைக்காத என்றைக்குமே அப்படிங்கிறாங்க. நான் நினைக்கல சிட்டி, நீ வந்து சீக்கிரம் வெளியே வரணும்னு அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. நீ வக்கீலை பார்த்து பேசு, எவ்வளோ நாளும் பணம் தரேன்னு சொல்லு, ரொக்க ஜாமீன் கூட கேட்க சொல்லு, நான் பணத்தை கட்டு கூட வெளில வந்துடுறேன், வெளில வந்தால் நிறைய சம்பாத்தியம் பண்ணிக்கலாம், உள்ளே இருக்கும் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நான் வக்கீலை பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு வக்கீலை பார்த்து பேசுகிறாரு. அவர் சொல்கிறார் கொஞ்சம் நாளாகும், சிட்டி மேலே ஏகப்பட்ட பெட்டிஷன் இருக்குது, அதனால் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் கிடைக்கும், கொஞ்சம் கவலைப்படாதீங்க, நீங்கள் தொழில் ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்ட்டு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் அங்கங்கே தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே சிட்டிக்கு பயங்கர கடுப்பு, சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க, சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு கத்துறாரு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, ஜெயிலில் வந்து சாப்பாடு வேண்டாம் ஏன்னு கற்றுனா பட்னியாக தான் கிடக்கணும், சொந்த வீடு கிடையாது, உன்னை தாங்கி தடித்து வந்து சோறு தர்றதுக்கு சரியா, அவங்க தர்ற போது நீங்கள் சாப்பிட்டா தான், அப்புறம் வந்துட்டு நீ சாப்பிடலை வைக்கலைன்னா அவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க, உனக்கு தான் கஷ்டம், அடுத்தாப்புல வந்து ஒன்றுமே தர மாட்டாங்க, வீட்டிலன்னா நம்ம சாப்பிட்ட பிறகு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவோம், காஃபி டீயும் குடிப்போம், இங்கே அப்படிலாம் கிடையாது, 3 நேரம் சாப்பாடு அவ்வளோதான், அதுவும் அரை வயதுக்கு தான் சாப்பாடு, அதனால் நீ வந்து ஒழுங்காக சாப்பிட்டு இருக்க பறிச்சிட்டி அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பக்கத்தில் இருக்கவர் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி நீ வந்து இவ்வளோ நாள் வந்ததுக்கு இவ்வளோ வெறுப்பாக இருக்கே தம்பி,
நான் ஆயுள் தண்டனை கைதி, கிட்டத்தட்ட எனக்கு 20 வருஷம் தண்டனை போட்டிருக்காங்க, 20 வருஷம் நான் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, நானும் உன்ன மாதிரி ரொம்ப கற்று பண்ணிட்டு தான் இருந்தேன். கல்யாணம் முடிச்சிருந்தேன், ஒரு பையன் மாசமாக இருந்தா. நான் வேண்டாதவங்களெல்லாம் சேர்ந்து இந்த கதைக்கு வந்துட்டேன். பாரு 20 வருஷம் தண்டனை ஆயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு கடுப்பாக இருக்குது, ஒரே ஒரு மட்டும் நான் வெளியே போகணும், ஒரே ஒரு சம்பவம் மட்டும் உள்ளே வரணும் அப்படிங்கிறாங்க. என்ன தலைவர் அப்படிங்கிறாங்க. இல்லை, என் பொண்டாட்டி கல்யாணின்னு ஒருத்தவளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்தேன். இப்போ அவன் நான் உள்ளே போனதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நான் அந்த பூமியிலே இல்லாத மாதிரி அவள் வந்து வேறு கல்யாணம் முடிச்சுட்டு மெட்ராஸில் வாழ்கிறாளாம் அப்படிங்கிறாங்க. என்ன பேர் சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. கல்யாணி அப்படிங்கிறாங்க. உடனே அவள் வந்து ஏற்கனவே ஒரு பார்லரில் வேலை பார்த்துட்டு இருந்தா, இப்போ பார்லர் வச்சுருக்காளாம். இப்போ ரோஹிணின்னு பேரை மாற்றிட்டு அலையிறாளாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிட்டிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ரோஹிணியா? எந்த இடத்துல பார்லர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. நுங்கம்பாக்கத்தில் பார்லர் வச்சுருக்காளாம். இப்போ என்னை ஜெயிலில் பார்க்க வரவங்க சொன்னாங்க, என் உறவினர் சொன்னாங்க, அங்கே வந்து பேரை மாற்றிட்டு அலையிறா, தனக்கு கல்யாணம் முடியாத மாதிரி வேறு ஒருத்தனை கல்யாணம் முடிச்சிருக்கா. அது நல்ல வசதியான வீடு. என் மாமனார் கூட ஏதோ ரயில்வேல வேலை பார்த்து ரிட்டையர்டான் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிட்டிக்கு பயங்கர ஷாக்கு. இந்த ரோஹிணினா இந்த பார்லர் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் போய் சொல்கிறாங்க. அவள் பேர் ரோஹிணி கிடையாது, கல்யாணி தான். அதை பேரை மறைச்சிக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கா. எனக்கு ஒரு பிள்ளைய பெற்றுட்டு அதை எங்கே விட்டான்னு தெரியல. இப்போ வந்து பிள்ளைய வந்து பக்காத மாதிரி நான் வந்து முதல் கல்யாணம் முடித்த பொண்ணு மாதிரி ஏமாற்றிட்டு அலைதாளாம். இதை என் சொந்தக்காரெலாம் மெட்ராஸில் பார்த்துருக்காங்க. அவளை பார்த்தும் கேட்டிருக்காங்க, நீ ரோஹிணி தானேன்னு சொல்லிட்டு. நான் கல்யாணி தானேன்னு கேட்டிருக்காங்க. நான் கல்யாணி இல்லை, நான் ரோஹிணி. எனக்கும் நீங்கள் கேட்குறவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரே மாதிரி ஒற்றுமை ஏகப்பட்ட பேருக்கு இருக்கும். அதை மாதிரி நீ நினச்சி என்ன கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டுருக்கா. அவன் மேலே ரொம்ப கடுப்பாக இருக்குது. நான் அவளை நம்பி வச்சுட்டு வந்தேன். அவள் வந்து நான் 20 வருஷம் உள்ளே போயிட்டேன், நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டா. நானும் வந்து உள்ளே வந்து 2 வருஷம் ஆச்சு. இன்னும் வந்துட்டு எனக்கு வந்து 18 வருஷம் இருக்குது. 18 வருஷம் கழிச்சு தான் உள்ளே வருவேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அவங்கள அப்போ 18 வருஷத்துக்கு இடையில விட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இடையில பரவல் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சிச்சு அப்படின்னா அவளை வந்து ஒரு உண்டு இல்லை வழி பண்ணிவிட்டு உண்டு இல்லைன்னு அப்படின்னு எதையாவது பண்ணிட்டு வந்துடலாம் மறுபடின்னு பார்க்குறேன். ரொம்ப வெறுப்பாக இருக்குது, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வயசு கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. வயசு கூட தான், நான் சொந்த பையன், எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. அவள் கொஞ்சம் வயசு பொண்ணு. அவங்க வீட்லேயும் ரொம்ப கஷ்டம். சரி ரைட்டுன்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. அவங்க அப்பா ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுருந்தார். போதாத குறைக்கு எங்ககிட்டையும் கடன் வாங்கியிருந்தார். அவருக்கு கடனை கொடுக்க முடியல. இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்னை கட்டி வச்சு இந்த கடனை வச்ச மாதிரி வச்சு விட்டார். சரியா, பிடிக்காமல் அந்த பிள்ளைக்கு இருந்தாலும் சரி தாமத்தை வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். வாழ்ந்ததுக்கு ஒரு அத்தாச்சியாக அவன் மாதமும் ஆகிட்டான். நம்ம வந்து கொஞ்சம் பணம் காசு இருக்கிறதுனால கொஞ்சம் துமுறு எடுத்து சேரவிடாங்களாம் சேர்ந்து நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். நான் இங்கே வந்து சேர்ந்த உடனே அவனுக்கு ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு தன்னை கல்யாணம் முடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இன்னொருத்தர் ஒன்று கட்டியிருக்கா. இன்றைக்கி நல்லா இருக்கா. அவள் நல்லா இருக்கும்போது கூட எனக்கு வலிக்கலை. ஆனால் வந்துட்டு அவளுக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. பேர்பட்டவளை விடக்கூடாது, இது நல்லதில்லை. நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் வந்துட்டேன். என் பிள்ளை என்ன செஞ்சா, என் பிள்ளை அது செய்து என்ன செய்துன்னு எனக்கு தெரியல. அவள் இப்படி பண்ணிட்டானா நான் எப்படி எங்கள் அப்பா அம்மாலாம் வெளில இருக்காங்க, அவங்ககிட்ட குழந்தைய ஒப்படைக்கணும். அவள் குழந்தையும் எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுக்கல, அவள் வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டா. என் குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. உங்கள் அம்மாவும் சொந்த ஊரில் உள்ள நான் ஒரு ஆட்களை வச்சுலாம் விசாரித்து பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஜெயிலேருந்து இவ்வளோ வேலைலாம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தலைவர், ஆமாம் தம்பி, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, வந்து ஒரு 4 நாள் ஆச்சு, 4 நாள்லேயே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நான் வந்து 2 வருஷம் ஆச்சு, இவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். நான் ஒரு வாட்டி கூட ஜெயிலுக்கு போனதில்லை. வாட்டி சம்பவம் நடக்கும்போது கூட நான் முன்ஜாமீனில் தான் இருந்தேன். பனிஷ்மெண்ட் ஆன பிறகு தான் தெரியுது இப்படி ஆகிட்டும், அப்படி ஆகிடுச்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. சரி கவலைப்படாதீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, உங்கள் வீட்டம்மா உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சிட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த பொண்ணை தெரியும் என்ன தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் அவங்களுக்கு கூட வட்டி கொடுத்துருக்கேன். அவங்க வந்துட்டு மலேசியாவிலேருந்து வந்த பணக்கார பொண்ணுன்னு சொல்லி அங்கே ஏமாற்றிட்டுருக்காங்க வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, நானும் கேள்விப்பட்டேன். நான் என்னை பார்க்க வரவங்க பார்ப்பாங்கள்ல, அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்குது, பணக்கார பொண்ணு, ஃபாரின்லேருந்து அந்த பொண்ணு சொல்லி சீன் போட்டுட்ருக்கு, அது உன் பொண்டாட்டி தான் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. எனக்கு கடுப்பாக இருக்கும். என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல தம்பி, நான் அந்த இடத்துல இருக்கேன். மற்றபடி நான் மனம் நொந்து போய் தான் இருக்கேன். ஏதோ ஒரு வகையில் வந்து அவளுக்கு இடைஞ்சலை பண்ணணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சிட்டி சொல்கிறாரு, நானும் அந்த வக்கீலில் தான் இருக்கேன். என்னை உள்ள அனுப்புனது வேறு யாரும் இல்லை, அந்த ரோஹிணின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்டாட்டி கல்யாணி இருக்காங்களே, அவனோட கொழுந்தன் தான், அவன் தான் வந்து என்னை உள்ளே அனுப்பிட்டான் அப்படிங்க. என்ன சொல்கிறீங்க தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை அவனுக்கு எனக்கு ஆகாது, அவன் வந்து குடிச்சிட்டு கார் ஓட்டின மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டேன், அது பயங்கர வைரல் ஆச்சு. அவன் காரையும் அவனையும் மேலேயும் வழக்கு போட்டாங்க. அப்புறம் வந்துட்டு அவன் பொண்டாட்டி இதை உள்ளதை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சோன்னா அவங்க என் மேலே
ஃபோர்ஜரி பண்ணி வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே அனுப்பிட்டாங்க. நானும் ஒரு 1,00,000 ரூபா தரேன்னு சொல்லி போலீஸ் வச்சும் பேசி பார்த்தேன். அவங்க வந்துட்டு பணம் வாங்குறபடி இல்லை. அவங்க நம்பிக்கை, நியாயம், கைராசின்னுட்டு அவங்க வந்து நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஆபாசமும் முடியாது, நீ தண்டனை தான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கல்யாணியோட குழந்தை அப்படி பண்ணிட்டான். பயங்கர கடுப்பாக இருக்குது. ரோஹிணி கூட என்கிட்ட 2,00,000 ரூபா தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க வட்டியோ அசலோ எதுவும் கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் 4 நாள் தானே ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் தான் சார், அவள் 1ஆந்தேதியே வட்டியை கொடுத்துருவா. இன்றைக்கி 4ஆந்தேதி ஆச்சு. இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு வந்து என்ன ஏதுன்னு வந்து கேட்கலையா ஆஃபீஸில். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்களா. நான் உள்ளே போது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்ருக்கு வச்சிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே நீங்கள் சொல்லுறது உண்மை தானா அப்படிங்கிறாங்க. தலைவரை, நீங்கள் சொல்லுறத வச்சு தான் சொல்கிறேன். அந்த பிள்ளை பேர் எனக்கு ரோஹிணின்னு தெரியும், பார்லர் வச்சுருக்கு சரிங்களா, நுங்கம்பாக்கத்தில் வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, நான் சொல்கிறதும் அப்போ கரெக்டாக தான் இருக்குது, அப்போ அந்த பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே அடையாளத்துங்க சொல்கிறாங்க. ஆமாம் அந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணலாம் தலைவரை அப்படிங்கிறாங்க. சிட்டி, எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. நான் 18 வருஷத்துக்கு இங்கேருந்து வெளில வர முடியாது, ஆனால் வந்துட்டு நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. என்ன செய்வீங்க நீங்கள் எனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, என் உறவினர் எல்லாருமே வெளில இருக்காங்க, உங்களுக்கு என்ன அமௌண்ட்னாலும் தரேன் சிட்டி, சரியா, எனக்கு வந்து அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி சொல்கிறாரு, எனக்கு அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது, மொத்தத்தில் அந்த குடும்பம் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் கை சேர்க்காங்க. கடவுள் பார்த்து நம்மளை இணைச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, ரோஹிணியோட கொழுந்த தான் சேர்த்து நம்மளை இணைச்சிருக்காரு. அவங்களுக்கு வந்து நிரந்தர ஒரு வழியை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தா தான் முடியும். நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க, நீங்கள் தான் மூத்த புருஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் தான் ஆச்சு. புது பொண்டாட்டி மாதிரி அது அந்த ஒரு பையனை ஏமாற்றிட்டுருக்கு. அந்த பொண்ணும் பழைய பொண்ணு தான், இன்னொருத்தன் பொண்டாட்டி தான், ஒரு பிள்ளை பற்றவான்னு தெரிஞ்சால் அவன் எப்படி வாழுவான். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களோட எனக்கு பல மடங்கு சந்தோஷமாக இருக்குது. அவன் என்னை கஷ்டப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்புனாலும் அவன் குடும்பத்தை நிம்மதியாக இருக்க விடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்கிறாரு. சிட்டி, நீங்கள் கிடைச்சது எனக்கு பாக்கியம்தான், இல்லைனா வந்து இவ்வளோ சந்தோஷம் எனக்கு இருந்திருக்காது. என் செல்லில் நீங்கள் இருக்கிறீங்க, நம்ம ஒன்றா இருக்கோம், நம்ம இப்படி ஷேர் பண்ணிக்க முடியுது. சென்னையில் தான் நான் இருக்கிறேன் ஜெயிலில், ஆனால் சென்னையில் இருக்கிற அந்த என் பொண்டாட்டி கல்யாணியை பார்க்க முடியல, அவள் ஏன் இப்படி பண்ணான்னு கேட்க முடியல, எனக்கு கொடுத்த மன வலியை அவளுக்கு கொடுக்க முடியல. இவ்வளோ ஏக்கத்தோடு இருந்தேன், நீங்கள் வந்ததுனால இன்றைக்கி எனக்கு நல்ல ஒரு நிலைமை ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா என்னை பார்க்க வந்தவங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம அடுத்தாப்புல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் பல மாதிரி யோசனை பண்ணுறாங்க, என்ன செய்யலாம் எது செய்யலான்னு சொல்லிட்டு. அப்போ தான் நினைக்காரு, நம்மளை பார்க்க சத்யா தான் வரான், சத்யாக்கிட்ட நம்ம எல்லாத்தையும் பேச முடியாது, சொல்ல முடியாது. சத்யாட்ட சொன்னாலும் அதை வெளில அவன் சொல்ல மாட்டான், மனசில் வச்சுட்டு போயிடுவான். ஏன்னா அவங்க அக்கால இந்த வீட்டில் கட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. என்ன சிட்டி யோசிக்கிங்க, ஏதாவது எனக்கு பண்ணுங்கள், அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது, என் நிம்மதியை கெடுத்துட்டா அப்படிங்கிறாங்க. சரி தலைவா, பண்ணுவோம். இப்போ என்னை பார்க்க வந்தவனும் அந்த வீட்டில் பொண்ணு கொடுத்தவனோட தம்பி தான், பொண்ணு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க. யாருக்கு அப்படிங்கிறாங்க. என்னை உள்ளே அனுப்பலாம்ல, அவனோட மச்சனை என்கிட்ட தான் இருக்கான். என்ன சொல்லி தம்பி சொல்கிறீங்க, உங்களை ஒருத்தன் உள்ளே அனுப்பியிருக்கான், அவன் மச்சனை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் ஏன் சொல்ல தான் கேட்பான், என்கிட்ட தான் வேலை பார்க்கான், என்கிட்ட வேலை பார்க்கறதுனாலே அவருக்கு மச்சானுக்கு பிடிக்காது, அதுவே எனக்கு பெரிய அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை, நான் அதனால தான் என்கிட்ட வச்சுருக்கேன். இவனையும் ஏதாவது ஒரு கதையை வசமாக மாட்டி விட்டு கலத்தி விட்டுருவானும், பிரச்சனை இல்லை, தற்சமயத்துக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதான் அந்த சத்தியாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே தம்பி, நீங்கள் பயங்கரமான ஆளாக தான் இருப்பீங்க போல் அப்படிங்கிறாங்க. பிறகுனே 5 ரூபா பிட் பாக்கெட்டில் ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையை, இப்போ 5 கோடி ரூபாய்க்கு நான் வட்டிக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் எப்படின்னா முடியும், எல்லாமே டெக்னிக்கல் தான். ஏன்னா 1லேருந்து 1 10 ஆக்கியிருக்கேன், 10 20 ஆக்கியிருக்கேன், 20 கோடி ஆக்கியிருக்கேன். இப்படி தான் என் லெவலை மாற்றி உணர்ந்துருக்கேன். அதனால் வந்து நான் திடீர்னு எதையும் மாற்றிக்கிட முடியாதுல்லண்ணே, அவங்க கூடயே சேர்ந்தாமனே இது பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி தம்பி, எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு அதிகாரிட்ட அவர் கேட்குறாரு, சார் நான் வந்து 2 வருஷமாக இருக்கேன், உங்களோட ஃப்ரெண்ட்லியாக பழகுறேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க சார் அப்படிங்கிறாங்க. தம்பி, நான் இங்கே வேலை பார்க்குறேன், நான் எந்த உதவியும் செஞ்சால் மாட்டிப்பேன் சரிங்களா. உங்கள் பொண்டாட்டி சென்னையில் தான் இருக்கான்னு சொல்கிறீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க கூட சென்னை தானே, லோக்கல்காரன் தான், அவனை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள், அவனை தான் 2 நாளுக்கு ஒரு ஆள் பார்க்க வராங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் தலைவரை, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. அப்போ தான் சிட்டிக்கு ஒரு யோசனை வருது. தலைவரை, இங்கேருந்து லெட்ரு போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. லெட்டர்லாம் போட முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பதில் கடிதம் போடுறது தான் நம்மகிட்ட ஒன்று ஒழுங்காக தரமாட்டாங்க, மற்றபடி இங்கேருந்து லெட்டர்லாம் போட முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா,
அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணோட அட்ரஸ் எனக்கு தெரியும். முதல்ல வந்து நம்ம லைட்டாக காய நகர்த்துவோம், அதுக்கப்புறம் ஓங்கி அடிப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி தம்பி என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கே கல்யாணம் ஆயிடுச்சு, ஏது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவரத்தை அவங்க மாமனாருக்கு லெட்டர் அனுப்புவோம். வீட்டுக்குள்ளே அது குமிஞ்சிட்டு கிடக்கட்டும். நான் வந்து உங்களுக்கு இடையில வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணினாலும் பரவாயில்ல எடுக்கேன். எப்படினாலும் நான் வெளில போயிடுவேன். நான் வெளில போயிட்டு கொஞ்ச நாள் உங்களுக்கு பரவாயில்ல எடுக்கேன். பரவாயில்ல எடுக்கும்போது என் பொண்டாட்டி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த வீட்டில் போய் நில்லுங்க, நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி அவள் கூட எனக்கு வாழலாம் விருப்பம் இல்லை. என் பையன் எங்கே இருக்கான் சரியா? எப்படி ஏமாற்றி அந்த குடும்பத்தை நீ கல்யாணம் முடிக்கலாம்? இதுதான் என்னோடய கேள்வி சரியா? வேறு ஒன்றுமே இல்லை. அவளை நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஏன்னா அவளும் எனக்கு சொந்தக்கார பிள்ளை தானே, போயிட்டு போகிறாள். ஆனால் வந்து நான் இருக்கும்போதே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் வைக்கிறத ஏற்றுக்க முடியாதுல்ல. என் பொண்டாட்டியாக அவள் இருக்கணும் அப்படின்னா அவள் என்னைய வேண்டான்னு சொல்லிவிட்டு சட்டப்படி டைவர்ஸ் வாங்கியிருக்கணும். இல்லைன்னா ஊர் சபையில் ஏதாவது சொல்லி நீ வேண்டான்ட்டு போயிருக்கணும். என் கணக்குலேயே இருந்துக்கிட்டு அவள் நான் கணக்கு இல்லாத மாதிரி காட்டி அவள் கல்யாணமே முடியல, வைக்கல, நான் மலேசியாக்காரி, நான் பெரிய கோடீஸ்வரி அப்படின்னு அவள் கல்யாணம் முடிச்சு ஒரு குடும்பத்தை ஏமாற்றும்போது நான் விட்டுக்கிட்டு இருப்பேனா? நான் பெரிய சண்டி தான் தம்பி, சண்டித்தனம் பண்ணி இங்கே வந்து இருக்கேன் சரியா? கிராமத்துக்காரன். இன்றைக்கி நான் சென்னை ஜெயிலில் இருக்கேன். இதே சென்னையில் அவள் இருந்துக்கிட்டு ஏமாற்றிட்டாலே தான் என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவுங்க தம்பி. உங்களுக்கு எவ்வளோ பணம்னாலும் தரேன். என் சொத்து எனக்கு கோடிக்கணக்கில் இருக்குது தம்பி. என் சொத்தை ஃபுல்லானாலும் எழுதி தரேன். ஆனால் அந்த பிள்ளை நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதுக்கு நீ என்ன உதவி பண்ணுவோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சிட்டி நினைக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை நான் பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. சிட்டி நினைக்கிறாரு, இங்கே வந்தாலும் வியாபாரத்துக்கு வந்த மாதிரி தான் வந்திருக்கோம். நம்ம தான் ஜெயிலுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம். நம்மளுக்கு 5 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. இவன்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு தெரில. இதுக்கு உதவி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த சொத்தை பூரா நம்ம ஆட்டையை போட்டுடணும். ஆட்டையை போட்டோன்னா அதை வச்சு நம்ம பல கோடி ரூபாயை ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. அண்ணாச்சி இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் அந்த போலீஸ்கார்ட்ட பேசிகிட்டு இருக்கலாம் பார்த்தேன், கண்டவர்கிட்டலாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாரு அவர், ரோகிணி முத்தப்புருஷன் சொல்கிறாரு, எனக்கு பயங்கரமாக புலம்பலாக இருக்குது தம்பி. அவளை நினச்சி பயங்கர கடுப்பாக இருக்குது. இதே சென்னைக்குள்ளே இருக்கோம், வெளில போக முடியல. வெளில போய் அவள் நம்மளை வந்து இப்படிலாம் அசிங்கமாக பண்ணி வச்சுருக்காள, இதை என்னால் கேள்வி கேட்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கும். என்ன வந்து நிறைய இடத்துல குறைச்சி பேசியிருக்கா வச்சுருக்கா. நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டேனே தவிர வேறு எந்த தப்புமே இல்லை. அவளுக்காக நான் என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அந்த பொண்ணு ஒரு பையனை விரும்பி அப்படி இப்படின்னு சொல்லி பேரெலாம் கெட்டுருந்துச்சு. அதையும் நான் மறந்து கட்டியிருக்கேன். சரி சொந்தக்கார பிள்ளை, அப்பா கஷ்டப்படுறாரு, நம்மகிட்ட கடன் வாங்கியிருக்காரு, நம்ம வீட்டில் இருந்து கடன் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருக்காது, சொந்தக்காரர் வேறு இருக்கார். அதனால் சரி கல்யாணத்துக்கு முடிச்ச பிறகு போனாங்கன்னா எதுவும் தர வேண்டாம், நல்ல மாதிரி இருக்கட்டும்னு நினச்சி தான் அந்த பிள்ளையை கட்டினேன். அவள் கடைசியில் எனக்கு வயசு அதிகம் ஆகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கா. எனக்கு அவளுக்கு வயசு 15 வயசு வித்தியாசம் தான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே கட்டி வச்சாங்க. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஏன்னா பொண்ணு பார்க்கும்போது சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா நாள் வைக்கும்போது சொல்லியிருக்கலாம், இல்லை கல்யாணம் முடிக்கும்போது சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லலை. கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு எனக்கு வயசாகிட்டு நீங்கள் எனக்கு வேண்டான்னா யாராவது ஏற்றுக்கிடுவாங்களா தம்பி? அந்த நேரத்தில் அவன் மாசமாகவும் இருக்கா. இப்படி தான் அந்த பொண்ணோட டைப்பு. எனக்கு அதனால் மன வேதனையாக இருக்குது. என்னோடய வாரிசு எவ்வளோ கஷ்டப்படுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவள் சொகுசாக ஒரு பணக்காரன் கிடச்சிட்டான்னு சொல்லி கட்டிக்கிட்டு அவள் சொகுசாக இருக்கா அப்படின்ட்டு இருக்காங்க. தலைவரை இன்னொரு செய்தி வேறு சொல்கிறேன். அந்த நீங்கள் சொல்கிறீங்களா அந்த கல்யாணி ரோகிணின்னு சொல்லிட்டு அவன் 2வது கட்டினவன் வந்து பெரிய ஃபர்னிச்சர் கடை லட்சக்கணக்கில் போட்டு ஆரம்பிக்க போகிறானா. ஆரம்பித்தாங்கன்னா அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி அது நடக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி நடக்காது. அதுக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் நடக்காது. இந்த முத்து வந்து என்னை வந்து உள்ளே அனுப்புனா அவன் குடும்பத்தில் உள்ளவங்க சந்தோஷமாக இருக்க நான் விடவே மாட்டேன். அது போக நீங்கள் என்னோட இணைஞ்சு சப்போர்ட் பண்ணும்போது நான் தான் அதை பயங்கரமாக பண்ணுவேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், காலி பண்ணிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி உங்களை நம்பி தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே சரிங்களா? என் கூட பிறந்த உடம்பு மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன், பரவாயில்லையும் எடுக்கிறேன், உங்களுக்கு என்ன வழி பண்ணுமோ பண்ணுறேன் சரிங்களா? நீங்கள் டைரெக்டாகவே இறங்க வேண்டாம், இன்டெரக்டாக இருங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. சிட்டி நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை ஜெயிலில் சந்தித்ததில். அதே ஒரே செல்லில் இருக்கும், இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே போலீஸ்கார்ட்ட சொல்கிறாங்க, ஒரு லெட்டர் ஒன்று வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி சிட்டி கேட்குறாரு. உடனே லெட்டரை கொடுக்குறாங்க. உடனே ஆனால் நீங்கள் லெட்டர் எழுதுங்க, அட்ரஸ் நான் எழுதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே லெட்டர் எழுதுகிறாங்க. என்ன ரோகிணி எப்படி இருக்க? ரோகிணிங்கிற பேரில் இருக்க கல்யாணியே நீ எப்படி இருக்க? நலமா? என்னை மறந்துட்டு நீ வேறு கல்யாணம் முடிச்சிருக்க. நான் தானே உன் முதல் புருஷன், என்ன நினைவு இருக்கா? என் பேர் இது, நான் வந்து இந்த ஜெயிலில் தான் இருக்கேன். என்னை பார்க்க நீ ஒரு நாள் வந்ததில்லை. நான் வந்து ஜெயிலுக்கு வந்த மறுநாள் உன் பேரை மாற்றிக்கிட்டு நீ சென்னையில் சிட்டிக்குள்ளே லாந்த ஆரம்பிச்சிருக்கேன். அதுபோக என் பையனை நீ எங்கே வச்சுருக்க, ஏது வச்சுருக்க, படிக்க வச்சுருக்கியா, படிக்க வைக்கலையா, அவன் என்ன செய்தான்னு எனக்கே தெரியாது. ஆனால் கல்யாணத்தெல்லாம் மறைச்சிட்டு நீ வந்துட்டு புதுசாக கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்க.
இப்படி இருக்கும்போது உன்னை வந்து நான் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அது ஒரு காலம் நடக்க போகிறதில்ல. அதுபோக வந்து நீ வந்து என்னை வந்து ரொம்ப தவறாக நிறைய இடத்துல சித்தரிச்சிருக்க. என் உறவினர்லாம் ஜெயிலில் என்னை பார்க்க வரும்போது சொல்கிறாங்க, ரொம்ப கவலையாக இருக்குது. உன்னை வந்து நான் ராசாத்தி மாதிரி வைக்கிறதுக்கு தான் கல்யாணம் முடித்தேன். இப்போ என்ன வயசானவனுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க, என் வாழ்க்கையே போச்சு. அவனும் ஜெயிலுக்கு போயிட்டான். இன்னும் எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு லாந்திட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சு தானே கல்யாணம் முடிச்ச. உங்கள் அப்பா கடனை அடைக்கிறதுக்கு நான் வேணும். உனக்கு அந்த நேரத்தில் வந்து பொருளுதவி பண்ணதுக்கு நான் வேணும். நான் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளவன்கிட்ட என்னை வந்து நீ பார்க்க கூட வந்தது கிடையாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டேன். அங்கே கூட நீ உண்மையை சொல்லிட்டு வாழலை. உனக்கு ஒரு கல்யாணம் ஆகிருக்கு, உனக்கு ஒரு குழந்த இருக்குது. அதெல்லாம் மறைச்சிட்டு நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் நீ வந்து ஒரு இடத்துலையும் சொல்லலை. நீ ஃபாரினில் இருக்கம்மா, நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன், நான் மலேசியாக்கார பொண்ணு, நான் வந்து பார்லர் வேலை தான் செய்கிறேன் வச்சுருன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீ பார்லரில் ஒரு பொண்ணுகிட்ட அசிஸ்டண்ட்டாக ஆரம்பத்தில் வேலை பார்த்துருக்க. அதுக்கப்புறம் தான் நீ வந்து இந்த பார்லர் வேலையை வச்சுருக்க. இன்றைக்கி கூட நீ சொந்த பார்லர் வச்சுருக்க மாதிரி அந்த வீட்டில் சீன் போட்டுட்ருக்கியா. ஆனால் நீ சொந்த பார்லர் வைக்காமல் அங்கே வந்து வேலை தான் பார்த்துட்ருக்க. எல்லா தகவலையும் நான் எடுத்துட்டேன். ஒரு நாள் வந்து உன்னை நான் சந்திக்க வருவேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. உடனே இப்படிக்குன்னு போட்டு அவர் பேர் போட்டு வச்சிடுறாங்க. உடனே அட்ரஸ் மட்டும் நீங்கள் எழுதிருங்க அப்படிங்கிறாங்க. சரி தலைவரை, நான் வந்து கல்யாணி பேர் எழுதிடுறேன் அப்படிங்கிறாங்க. கல்யாணின்னா அந்த பொண்ணு வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணின்னு எழுதிடுறேன் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ வந்து சிட்டி கிரிமினலை யோசனை பண்ணுறாரு. நம்ம டேரெக்டாக ரோகிணிக்கு அனுப்புனா அந்த பொண்ணு அதை படிச்சுட்டு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இவரும் வந்து லூசு மாதிரி அந்த பொண்ணுக்கு அனுப்புகிறாரு. நம்ம வந்து அப்படியே அனுப்பக்கூடாது. அவங்க வீட்டில் உள்ள தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமனாருக்கு அனுப்பிடுவோம். மாமனாருக்கு அனுப்புனா புகஞ்சிட்டு கிடக்கும். சரியா, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு சிட்டி. உடனே ஃப்ரம்னு போட்டு இவரை போட்டு டூன்னு போட்டு அண்ணாமலை சன்னாப்பா அப்படின்னு போட்டு வீட்டு அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு எழுதிடுறாரு. எழுதிட்டு லெட்டரையும் போஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் போஸ்ட்மேன் வராரு. வந்துட்டு இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு அண்ணாமலை பேருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இது வந்து ஜெயிலேருந்து வந்திருக்கு, உடையதார்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னா. ஜெயிலேருந்து வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துங்க கேட்குறா, ஜெயிலேருந்து வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு பயங்கர ஷாக்கு. யார் அனுப்பியிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே தன்ராஜ்னு ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க அப்படிங்க. தன்ராஜா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. சிட்டி பேர் தன்ராஜா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து வீணாட்ட கேட்குறாங்க. எனக்கு என்னங்க தெரியும், சிட்டின்னு தான் கூடுவாங்க, அதுவும் அப்பாவுக்கு எதுக்கு அனுப்ப போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து முழிக்காரு. மீனாவும் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் இதை வந்து நேரில் வாங்கிக்கிட சொல்லுங்கள் உங்கள் அப்பா வந்தோன்னே அப்படிங்கிறாங்க. சரி சார், நான் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வராங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு ஜெயிலேருந்து லெட்டர் வந்துருக்குங்க அப்படின்னு. எனக்கு ஜெயிலேருந்து வந்திருக்கா, எனக்கு ஜெயிலேருந்து யாரும் அனுப்புகிறா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, தெரிலப்பா, இப்போ சிட்டி வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே இருக்கான், அவன் அனுப்புனாலும் உங்களுக்கு அனுப்ப போகிறதில்ல, அதுவும் பேர் வேறு இருக்குது, தன்ராஜ்னு இருக்குது, அது யாருன்னு தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. தன்ராஜா ஒரு வேளை என் மூத்த புருஷன் அனுப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை போய் இப்போ தான் நாங்கள் புதுசாக தொழில் பண்ணலாம், நல்ல மாதிரி வரலான்னு பார்த்தா இப்படியே ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. முடித்தோடனே, ரோகிணி தன்ராஜ்னு யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. எனக்கு எப்படி ஆண்டி தெரியும் அப்படிங்கிறாங்க. அதான் யாருக்குமே தெரியாது, மாமாவுக்கு வந்து ஜெயிலேருந்து லெட்டர் அனுப்பியிருக்கான், அது ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, வா முத்து, நம்ம போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, வேண்டாம் அங்கிள், நம்மளுக்குன்னே யாரும் அனுப்ப போகிறதில்ல ஜெயிலேருந்து, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வாங்க போகணும், அது ஏதாவது ராங்காக வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பா பேர் தான் வந்திருக்கு, சன்னாப்பும் கரெக்டாக போட்டிருக்கு, வீட்டு நம்பரும் கரெக்டாக போட்டிருக்கு, அந்த லெட்டரில் என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோமே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, யாருக்காவது வந்த லெட்டரை நம்ம வாங்கக்கூடாது ஆண்டி, நீங்கள் சொல்லுங்கள், படிச்சுட்டு தான் அந்த முத்துக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி குழப்புறாங்க. இன்னும் முத்து சொல்கிறாரு, படிச்சிருக்கனோ படிக்கலையோ, எங்கள் அப்பாவுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அது என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க ரோகிணி இவ்வளோ படிச்சிருக்கா, அவள் தான் விவரமாக சொல்கிறாள், நம்மளுக்கு வரலை அப்படின்னா அது நம்மளுக்கு எதுக்கு, ஜெயிலேருந்து உங்களுக்கு யாரும் அனுப்ப போகிறாங்களா, இல்லை நீங்கள் ஜெயிலில் போய் யாரும் பார்க்க போகிறீங்களா, நம்மளுக்கும் ஜெயிலுக்கும் சம்மந்தம் கிடையாது, அங்கேருந்து அனுப்புகிறாங்க அனுப்பாமல் போகிறாங்க, அதில் சங்கதி வந்தால் என்ன வராட்டேன்னா நீங்கள் இதெல்லாம் இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை உட்காந்துட்ருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரேப்பா, ஜெயிலேருந்து வந்திருக்கு, அது என்ன கதைன்னு தெரில, வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி முத்து போ அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் இவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. இந்த சூழ்நிலையில் போஸ்ட்மேன் சொன்ன டைம் முடிஞ்சிருது. உடனே சரி வாங்கப்பா போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே வாட்சில் டயத்தை பார்க்குறாரு நம்மள, டைம் முடிஞ்சிருச்சு முத்து, இன்றைக்கி நேரம் ஆகிப்போச்சு, நாளைக்கு போய் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி நினைக்காங்க, தன்ராஜ்னா அவன் தான் அனுப்பிட்டானா, என் மூத்த புருஷனுக்கு இந்த அட்ரஸ் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு பல மாதிரி புலம்புறாங்க. உடனே ரூம்லேருந்து ஃபோன் அடிக்காங்க ரோகிணியோட அம்மாவுக்கு. என்ன கல்யாணி சொல்லு அப்படிங்கிறாங்க. உன் மருமகன் எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறாங்க. யார், மனோஜா, அவர் உன் கூட தானே இருக்காரு அப்படிங்கிறாங்க.
அந்த தன்ராஜ் அனுப்பியிருக்கான் அப்படி. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஜெயிலேருந்து எனக்கு அனுப்பியிருக்கான். அவன் 20 வருஷமாக ஆயுள் தண்டனை கைதியாகி போயிட்டான்னா அப்படியே முழிஞ்சு போகிறான்னு பார்த்தேன். இப்போ ஜெயிலேருந்து எனக்கு அனுப்பியிருக்கான். என்ன அனுப்பியிருக்கான்னு தெரில. ஆனால் மாமா பேரில். என்னடி சொல்கிற, உங்கள் மாமா பேருக்கு அவன் அனுப்பியிருக்கானா? உங்கள் மாமா பேர் எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலம்மா, தன்ராஜ்னு சொல்லி ஜெயிலேருந்து லெட்ரு வந்திருக்கானா, அவன் எனக்கு தான் எழுத தான் வாய்ப்பு இருக்குது. எங்கள் வீட்டில் யாருக்குன்னே தெரில, இப்போ என்ன சின்ன தெரில அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. அதாண்டி சொன்னேன், உள்ளதை சொல்லி கல்யாணம் முடிய வையின்னு சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. கடைசியில் பாரு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ போவோம், நீ பெற்ற பிள்ளைய நான் என் பெற்ற பிள்ளைய நான் வளர்த்துட்ருக்கேன். உனக்கு எந்த கவலையும் நான் கொடுக்கல. நீ வந்து சொன்ன பொய்யால் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவிச்சுட்ருக்குது, நல்லையாடி இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யனே தெரிலம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. பேசாமல் நான் எங்கேயாவது போயிட்டாமா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேய், அப்படி எதுவும் செய்யாத. போஸ்ட்மேன் வந்து கொண்டு வந்தால் தானே வீட்டுக்கு வரும், நீ எப்படியாவது பேசி வாங்கிரு, வாங்கினா ஒரு பிரச்சனை கிடையாதுல அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி நேராக போகிறாங்க. போய் போஸ்ட்மேன்ட்டு இந்த மாதிரி அண்ணாமலைன்னு வர சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவர் கூப்பிட்டு வந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க எங்கள் மாமா தான், அவங்களுக்கு உடம்புக்கு முடியல, நடக்க முடியாமல் இருக்காங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, அவருக்கு தன்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, அதை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், கரெக்டாக சொல்கிறீங்க, சரிம்மா உங்கள்கிட்ட தாரேன், முடியலங்கிறீங்க, கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துட்றாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு 1 ஹவர் கழித்து முத்தும் அண்ணாமலையும் அந்த லெட்டர் வாங்க போகிறாங்க. அப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து இங்கே லெட்டர் வந்துருக்குன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வாங்கிட்டு போச்சு, பொண்ணு பேரை வந்து செல்வின்னு சொல்லிச்சு அப்படின்னு. செல்வியா? செல்வின்னு எங்கள் வீட்டில் யாருமே இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் மருமகளா அந்த பொண்ணு செல்வின்னு சொல்லி வாங்கிட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எனக்கு செல்வின்னு யாருமே கிடையாது, வைக்க கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அண்ணாமலைன்னு ஒரு ஆளுக்கு வந்து ஜெயிலேருந்து ஒரு ஆள் தன்ராஜ் அனுப்பியிருந்தார், அது அவர்கிட்ட தான் கொடுப்பேன்னு சொன்னோம். அவங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு நடக்க முடியல, வைக்கல, அதனால தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நான் தாங்க அண்ணாமலை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு யார் வாங்க போகிறான் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் வெளியே தெரியாது, யார் வந்து வாங்கியிருப்பா? சுருதி வந்து வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க. சுருதி வாங்க வாய்ப்பு இல்லை, ஒருவேளை ரோஹிணி வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. உடனே மீனாவும் வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி புலம்புறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க முத்துட்ட, முத்து இதை விடு, என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை, இது எப்படியாவது இது தெரிஞ்சாகணுங்களாப்பா, உங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு ஜெயிலேருந்து, அந்த லெட்டரை யாரோ நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு வாங்கிட்டு போயிருக்காங்க, அது யாருன்னு தெரிஞ்சாதான்ப்பா முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரிப்பா, அது யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் உட்காந்துட்ருக்காங்க. வீட்டில் போய் சொல்கிறாங்க அண்ணாமலை, என் பேரை சொல்லிட்டு செல்வின்னு சொல்லி ஒரு பிள்ளை வாங்கிட்டு போயிருக்கு, அந்த பிள்ளை யாருன்னு தெரில அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி நினைக்காங்க, அந்த தன்ராஜ் எழுதின லெட்டரை நானே வாங்கிட்டேன், இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவன் வந்து என் வாழ்க்கை கெடுக்குன்னு லெட்டர் எழுதியிருக்கான், இந்த லெட்டரை வாங்கிட்டேன், இன்னும் கொஞ்ச நாளில் எப்படியாவது இந்த பிஸ்னஸ் பண்ணிவிட்டு மனோஜை தனியாக கூட்டி போயிடணும், அப்படி கூட்டி போயிட்டேன்னா இங்கே லெட்டர் வந்தால் கூட வேண்டாததுக்கு யாராவது செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சிட்டி ஒரு போலீஸ்கிட்ட ஃபோனை வாங்கி பேசுகிறாரு. சத்யா, அவங்க மாமா வீட்டில் ஏதாவது பிரளயம் நடந்துச்சா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற சிட்டி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் மாமா கல்யாணம் முடிச்சு உங்கள் அக்காவை கட்டி கொடுத்த வீட்டில் மனோஜ்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ஒய்ஃபு வந்து சிட்டிங் பண்ணி தான் அந்த வீட்டில் கல்யாணம் முடிச்சிருக்கு, அந்த பொண்ணு உண்மையிலே ஃபாரின் பொண்ணு கிடையாது, அதுபோக வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை இருக்க பொண்ணா அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா ரொம்பவே ஷாக்காரு. என்ன சிட்டி சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மைதான், ஒரு லெட்டர் வந்து ஜெயிலேருந்து அவர் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார், அது அவங்களுக்கு போயிடுச்சா போல, என்ன நிலமையில இருக்குதுன்னு சொல்லிட்டு நைஸாக பார்த்து சொல்லேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் அக்கா எப்படி எங்கள் வீட்டுக்கு வருவா, நிலமை என்னென்னு பார்த்துட்டு நான் ஃபோன் அடிக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வீட்டுக்கு வராங்க. சத்யா, என்ன வேலைக்கு போகிறியா போகலையா அப்படிங்கிறாங்க. போயிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் சிட்டி தான் போயிட்டுருக்கியா, அவன் உள்ளே போயிட்டான், நீ தேவையில்லாமல் வேலை பார்க்காத, ஒழுங்காக படித்தவர் வேறு இடத்துல எதுவும் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. நீ தான் வந்தவங்க வராதமாக வேலைக்கு போலையான்னு தான் அவன் வாய் கேட்கு. அப்படி இருக்கும்போது நான் எங்கேயாவது வேலைக்கு போனால் தான் மரியாதை, அதனால் நான் எங்கேயாவது வேலைக்கு போனால் தான் சரி வரும். சிட்டி முழு பொறுப்பும் என்கிட்ட தான் கொடுத்துருக்கான், ஜெயிலேருந்து வருது வரைக்கும் நான் தான் பார்த்தாகணும், அதனால் அதை பற்றி பேசாதக்கா, அவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனையாக்கா அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் என்னடா பிரச்சனை, என் வீட்டில் ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. உடனே சிட்டிக்கு 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் அடிக்காங்க. சிட்டி எப்போ இருக்கானா அப்படின்னு கேட்காங்க. அந்த போலீஸ் சிட்டிகிட்ட கொடுக்காங்க. சொல்லு சத்யா அப்படிங்கிறாங்க. இல்லை, இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது, எங்கள் அக்கா கூட இப்போ வந்துட்டு போனான் அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி நினைக்காரு, நம்ம லெட்டர் அனுப்புனா அது ஓகே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணுறாரு. உடனே அப்போ தான் நினைக்காரு, சரி இந்த லெட்டர் வந்து கரெக்டாக அவன் போயிட்டா வைக்கணும் கேட்கலான்னு கேட்கணுமேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஜெயிலில் பார்க்க வரவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன பார்க்க வந்துருக்கீங்க, போஸ்ட்டு மட்டும் போய் கேட்குறீங்க, தன்ராஜ்னு என் நண்பர் வந்து அவன் வீட்டம்மாவுக்கு அனுப்பியிருக்காங்க, முத்தோட அண்ணன் பொண்டாட்டி 2வது உள்ளவர் மூத்தவன் இருக்காமல, அவன் பொண்டாட்டிக்கு அனுப்பியிருக்காங்க, அவள் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பத்தவா, அவன் வந்து கல்யாணம் மாதிரி அந்த வீட்டை ஏமாற்றி உட்காந்துட்ருக்கான், அந்த வீட்டில் குட்டையை கிளப்புனா தான் நான் எங்கே சந்தோஷமாக இருக்க முடியும்,
சரியா? அதனால் வந்து நீங்கள் குட்டையை கிளப்புறீங்க. நேராக போஸ்ட்மேன்ட்ட போகிறீங்க, லெட்டரை கொடுத்தீங்களான்னு கேளுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அண்ணாமலைட்ட தான் கொடுத்தீங்களான்னு கேளுங்க. சரியா? அப்படி கொடுக்கல வைக்கல வேறு ஆள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி நீ கொடுக்கலாம்? நான் கோர்ட்டில் போய் உங்கள் மேலே கேஸ் போடுவேன் எப்போன்னு சொல்லுங்கள், கடைசியில் சரியாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிட்டி அனுப்புன ஆட்கள் போகிறாங்க போஸ்ட்மேன்ட்ட, அந்த மாதிரி அண்ணாமலைக்கு அனுப்புன கவரை, ஜெயிலேருந்து அனுப்புன கவரை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கொடுக்க தான் நான் போனேன், அவர் இல்லை. அப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து அவங்க மருமகன் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வாங்கிட்டு போயிடுச்சு. அவங்க வந்து மறுபடியும் அண்ணாமலை கேட்டாங்க. அப்போ கேட்கலங்க இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. உடனே அந்த போலீஸுக்காரன் சிட்டிகிட்ட கொடுக்காங்க. உடனே சிட்டிக்கு பயங்கர கடுப்பாகுது. அண்ணே நம்ம கொடுத்த லெட்டர் வந்து சரியாக போய் சேரலையா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினியோட ஹஸ்பண்ட், முன்னாள் ஹஸ்பண்டு கத்துறாரு, அந்த கல்யாணி தப்பிச்சிட்டே இருக்காள், அவனை சும்மி விடக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. இப்போ குட்டையை கிளப்புனா மீனை பிடிக்கலான்னு தான் பார்த்தேன். கொஞ்சம் அங்கே குழம்பிட்டு கிடக்கும், நம்மளுக்கும் நல்லா இருக்குன்னு பார்த்தேன், சந்தோஷமாக இருக்கும். இங்கே வெக்கையாக இருக்குது, அங்கேயும் வெக்கையாக இருந்துச்சுன்னா நம்ம மனசுக்குள்ளே கூலாக இருக்குமான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. சரி ரைட்டு, அதுக்கும் வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மேன்ட்ட போய் 2 பேர் பேசுகிறாங்க. ஒழுங்காக லெட்டரை வந்து அந்த ஆள்கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. ஆஹா, நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த அண்ணாமலை வீட்டுக்கே போகிறாங்க. போய்ட்டு அண்ணாமலை சார் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சார் அந்த லெட்டரு மறுபடியும் வச்சு யார் கொண்டு கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ஒரு பொண்ணு வந்து வாங்குச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் தான் அன்றைக்கே சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னுட்டு இருக்காங்க. ரோகிணி ரூம் போட்டு வெளில போனால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேயே இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜயா கூப்பிட்றாங்க. ரோகிணி சாப்பிட வேணா வாங்க, மனோஜும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ரோகிணி எனக்கு பசிக்கலத்தா அப்படின்னு சொல்லி உள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கு பயங்கர இது, உங்கள் ஆஃபீஸில் வந்து லெட்ரு வாங்கிட்டு போனாங்களா, அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணை நான் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன், அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறாரு அந்த போஸ்ட்மேன். உங்கள் ஆஃபீஸில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் 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 உண்டு அப்படிங்கிறாங்க. அதை நாங்கள் பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க, இன்றைக்கி 3:30க்கு மேலே வாங்க, நம்ம பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சரி நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு பயங்கர இதாக இருக்குது. ஒரு வேளை சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன பார்த்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வந்து அங்கே போகும்போதே மாஸ்க் போட்டு போயிருக்காங்க. அதை சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு மாஸ்க் போட்டிருக்கு, யாருன்னே பிடிபடலை, பின் ரூபம் மட்டும்தான் தெரியுது. இது வந்து மனோஜோட ஒய்ஃபாக இருக்குமோ, அவங்க ஜடையாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு முத்து நினைக்காரு. அப்படின்னு நினைக்காரு, நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க. உடனே சிட்டி சொல்லிட்டாரு, அந்த லெட்ரு கிடைக்காம போயிடுச்சு, இன்னொரு லெட்ரு எழுதுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு லெட்ரு எழுதுறாரு. லெட்ரு எழுதுனோன்னா அதே ஜெயிலேருந்து நேராக அண்ணாமலைக்கு வருது. அப்போ தான் போஸ்ட் பண்ண நினைக்கிறாரு. இன்னமும் வந்துச்சு, நம்ம வந்து யாரும் கேட்டாங்கன்னு கொடுக்கக்கூடாது, கரெக்டாக அண்ணாமலை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அப்போ நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை வீட்டில் இல்லை. அப்போ அதே மாதிரி இல்லைங்கும்போது, ஏம்மா ஒரு லெட்ரு வந்திருக்கு, அவர் இல்லை, இன்னும் அவர் வந்தால் தான் கொடுப்பேன், அந்த லெட்ரு என்கிட்ட தான் இருக்கும், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அவர் வந்தால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்போ ஜெயிலேருந்து உங்களுக்கு லெட்ரு வந்துகிட்டே இருக்குது, அது யார் என்ன வரும் நமக்கு தெரிஞ்சே ஆகணும், அதை நம்ம பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே போஸ்ட்மேன், நீங்கள் தான் நம்மளே ஐடி கார்டெலாம் கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆதார் ஐடி கார்டெலாம் கொண்டு வராமல் போயிருந்தாங்க. உடனே முத்து வீட்டில் போய் ஆதார் கார்டெல்லாம் எட்டு வராங்க, காமிக்கிறாங்க. இதெல்லாம் ஒத்து போகுது, சரி அவங்கள்ட்ட தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவரை கொடுத்துட்றாங்க. கவரை கொடுத்தோன்னே அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த பிரித்து படிக்கிட்டப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ எதனாலும் வீட்டில் போய் பார்த்துக்கிட்டோம், உங்களுக்கு வேறு ப்ரெஷர் இருக்குது, ஜெயிலேருந்து ஒரு தான் அனுப்பியிருக்காங்க, அது 2வது லெட்ரு, என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரில, அங்கே போய் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே விஜயா சொல்கிறாங்க, என்னங்க இவன் சொல்கிறாங்கன்னு போஸ்ட் ஆஃபீஸுக்கு அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, நம்மளுக்கு ஜெயிலேருந்து யார் அனுப்ப போகிறா, நீங்கள் அதை வாங்கிறது கலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, இவன் சொல்லுதான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இவங்க புத்தியே அப்படி தான் இருக்கும், முத்துக்கு தான் வேணா அனுப்பியிருப்பான், இவங்களோட சேர்ந்தவன் ஏதாவது அக்யூஸ் அங்கே இருந்திருப்பான், எப்படி இருக்க ஏது இருக்க, சாப்பிட்டியா சாப்பிடலன்னு அவன் எழுதியிருப்பான், இது நமக்கு தேவையாங்க, அவன் சொல்லுதான் நனைஞ்சிட்ருக்க எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே என்னதான் இருக்குதுன்னு தெரியாமல் நீ உளறிட்டு இருக்காத விஜயா, சத்தந்தான் இரு அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையிலேருந்து லெட்ரு வந்ததுலாம் வந்து ரோஹிணிக்கு தெரியலை. ரோஹிணி வந்துட்டு பார்லர் போயிடுறாங்க. மனோஜ் வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கிட்டே போய் கேட்க போயிடுறாங்க. ஆக 2 பேரும் வீட்டில் இல்லை. அப்போது லெட்டரை அண்ணாமலை பிரிக்கிறாங்க. பிரித்தோடனே படித்து பார்க்குறாங்க. அண்ணாமலை கண்ணீர் வந்துடுது. அண்ணாமலை கண்ணீர் வந்தோடனே லெட்டரை பிச்சு போட்டுருந்தாரு. ஏன்பா லெட்டரை பிச்சு போட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல முத்து அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நினைக்கிறாங்க, நம்ம உண்மையை சொன்னோம்னா முத்து வந்து என்ன இப்படி நடந்துக்குவான்னு தெரியல, இதனால் நம்ம தான் இது நாசுக்காக கேட்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் வேலைக்கு போய்ட்டு வந்துடுறாங்க. ரோகிணியும் வேலைக்கு போய்ட்டு வந்த மாதிரி வராங்க.
இந்த சூழ்நிலையில் விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மள்கிட்ட, சீக்கிரம் மனோஜுக்கு மட்டும் குழந்தையோ ஏதோ வந்துருச்சுன்னா மனோஜ் மாமாவோட மொத்த சொத்தும் நம்மளுக்கு போயிடும் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை பயங்கரமாக கத்திட்டு சொல்கிறாரு, விஜயா ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காத, ஆசைக்கே மோசம் போயிட போகிற நீ அப்படி இப்படின்ட்டு இருக்கேன், ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க 15,00,000 அனுப்பியிருக்காரு உங்கள் மாமா, இவங்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்த ஆள் 15,00,000 அனுப்ப போகிறாரு. இதோட பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, கோடிக்கணக்கில் வரப்போகுது. அதுபோக ரோகிணி குழந்தை பார்த்துட்டான்னா அவ்வளோ சொத்துங்க தானங்க வரப்போகுது. நீங்கள் என்னங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க? அந்த ஜாதகக்காரர் எல்லாம் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு, என்றைக்கு கடையை திறக்கணும் வைக்கணும்னு சொன்ன ஜாதகக்காரர் என்றைக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லவே மாட்டார். இவங்க 2 பேர் அசிங்கமே எனக்கு நாளைக்கு ஜாதகம் பார்க்க போகிறேன் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, முதல்ல அமைதியார், எல்லாத்துக்கும் தக்க காலம் வரும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மனோஜ் தானங்க இந்த வீட்டில் மூத்தவன், அவன் தானே கட்சிங்கிற குழந்தை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அவங்க கையிலையா இருக்குது, கொஞ்சம் அமைதியார் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை மனசில் பயங்கர குழப்பம். உடனே முத்து வேலைக்கு போய்ட்டு வர, என்னப்பா நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, அந்த லெட்டர் படிச்சிங்க கிழிச்சு போட்டீங்க, இப்போ ஒரு மாதிரியே இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல முத்து அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அந்த லெட்டரில் வேறு எதுவும் இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல முத்து, நோண்டி கேட்டுக்கிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதோ கோவத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு, சரிப்பா மாத்திரைலாம் போட்டியாப்பா அப்படிங்கிறாங்க. போட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்லிட்டாங்க, எங்க உங்கள் அப்பா ஒரே கோவமாக தான் இருக்காங்க, சிரிச்சே பார்க்கல, எப்போவுமே சிரிச்ச முகமாக இருப்பாங்க, இப்போ என்னென்னு தெரில, இன்றைக்கி அந்த லெட்டரை படிச்சிலேருந்து ஒரு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. முத்துக்கு பயங்கர இது, யார் தான் அந்த ஜெயிலேருந்து என்ன தான் அனுப்பியிருக்காங்கன்னு தெரில, எங்கள் அப்பா ஒரு மாதிரி இருக்காங்க, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஜெயிலில் உள்ள ஆஃபீஸர் ஒரு ஆள் காரில் ஆஃபர் வராரு. உடனே இவர் ஜெயிலில் ஏற்றி கொண்டு அவங்க வீட்டில் கொண்டு விடுறாங்க. அப்போ முத்து கேட்குறாரு, சார் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யலாமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை சார், ஜெயிலிருந்து தன்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆள் லெட்ரு எங்கள் அப்பாவுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. தம்பி ஜெயிலில் தன்ராஜ்னு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அனுப்பியிருப்பாங்க சார். இல்லை சார், லெட்ரு ஒன்று அனுப்பியிருக்காங்க, அவங்க யாருக்கு அனுப்புனாங்க, எந்த தன்ராஜ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது, யாருக்கு அந்த லெட்டர் அனுப்புகிறாங்கன்னு அதில் என்ட்ரி இருக்கும், சரி அதை வேணால் உனக்கு பார்த்து சொல்கிறேன், ஆனால் உள்ள மேட்டர்லாம் தெரியாது தம்பி அப்படிங்கிறாங்க. அது தெரிய வேண்டாம் சார், நான் அவரை பார்த்துட்டு நீங்கள் யார், எதுக்காக எங்கள் அப்பாவுக்கு அனுப்புனீங்க, எங்கள் அப்பா ஒரு மாதிரி ஆகிட்டாங்களே, இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா ஒரு மாதிரி இருக்காங்கன்னு மட்டும் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி தம்பி, நாளை கழிச்சு எனக்கு ஒரு 10 மணிக்கு ஃபோன் அடிங்க, உங்களுக்கு யார் என்ன வரும்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி முத்து மறுநாள் அந்த ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சுன்னு அவர் சொல்கிறாரு, தன்ராஜ்னு ஒரு நாள் அனுப்பியிருக்காரு, அண்ணாமலைக்கு அனுப்புறது கரெக்டு தான், சரியா அவங்க வீட்டு அட்ரஸ் நீங்கள் சொன்ன அட்ரஸ் தான் அனுப்பியிருக்காங்க, அவள் அப்பா பேர் இது, அவங்க இதுதான் நம்பர் செல்லில் இருக்காங்க, அவங்கள பார்க்கணுன்னா நீங்கள் உங்கள் ஐடி ப்ரூஃபோட வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஐடி ப்ரூஃபோட நேராக ஜெயிலுக்கு வர பார்க்க போகிறாங்க. அப்போ தன்ராஜ் கேட்குறாங்க முத்துட்ட, நீங்கள் யாருன்னே தெரில, என்ன பார்க்க வந்துருக்கீங்க, நீங்கள் எனக்கு எப்படி உறவினர் அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி உறவினர்லாம் எனக்கு சொல்கிறது தெரியல, நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கன்னா, உங்கள் அப்பாவுக்கு லெட்டர் அனுப்பணும் அப்படிங்கிறான். ஆமாம், நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு 2 லெட்டர் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி முதல் புருஷனுக்கு ஞாபகம் வருது, ஓஹோ இவன் தான் கல்யாணியோட கொழுந்தனா, இவன் தான் சிட்டியை உள்ளே அனுப்புனானா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் தம்பி அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. என்ன அனுப்புனீங்க, என்ன அதில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. படித்து உங்கள் அப்பாவுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அப்பா படிச்சுட்டு அதை கிழிச்சு போட்டாங்க, அதில் என்ன இருக்குன்னே தெரில, எங்கள் அப்பா அதில் பார்த்ததுலேருந்து ரொம்ப மனக்குழப்பமாகவே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதில் ஒரு முக்கியமான செய்தி, உங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒரு செய்தி எழுதுங்க தம்பி, அதை உங்கள் அப்பாட்ட போய் என்னென்னு கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சார் எங்கள் அப்பாட்ட கேட்க முடியல, எங்கள் அப்பா மன அழுத்தத்தில் இது மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க, என்ன எழுதுனீங்கன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தம்பி ஒரு உண்மையை சொல்கிறேன், அதை நம்புறதும் நம்பாததும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் ரோகிணின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது என்னோடய பொண்டாட்டி தம்பி என்னன்னே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது என்னுடைய மூத்த மனைவி, சரிங்களா. அந்த மூத்த மனைவிக்கு ஊர் குமரிப்பாளையம், அந்த குமரிப்பாளையத்தில் தான் நான் பொண்ணு கட்டினேன், சரியா. இப்போ கொஞ்ச நாள் அவங்க ஊரில் இல்லை, இப்போ அவங்க எங்கே இருக்காங்களா என்னன்னு தெரியல, நான் உள்ளே பிறகு எனக்கு அதை பற்றி தெரியலை. அந்த பொண்ணு இப்போது மெட்ராஸில் கல்யாணம் முடிக்காத மாதிரி இருந்துட்டு, நான் வெளிநாட்டிலேருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்லர் நடத்திக்கிட்டு உங்கள் வீட்டில் ஏமாற்றி கல்யாணம் முடித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போ வேறு அவங்க பெரிய அளவில் தொழில் பண்ண போகிறாங்க. இந்த விஷயம் சிட்டி ஜெயிலில் சொல்ல போய் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஓ, சிட்டி எல்லாம் உள்ளே சேர்ந்து பேசிக்கிட்டு தான் அந்த விஷயம் தெரிய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த விஷயத்தை நீங்கள் வேறு யார்ட்டையும் சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுதுனேன், சிட்டிக்கிட்ட சொன்னேன், வேறு யார்கிட்ட இந்த நியூஸ் நான் சொன்னதில்லை. அந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டு கல்யாணம் முடியல வைக்கலன்னு சொல்லிட்டு அங்கே வாழ்ந்துட்டுருக்கா. அதுபோக நான் ரொம்ப தவறான ஆள் மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தத தவிர வேறு எந்த தவறும் செய்யலை. அதுபோக வயசு வித்தியாசம் தெரிஞ்சு தான் அந்த பொண்ணு என்னை கல்யாணம் முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் கிழடான கட்டி வச்சிட்டீங்க போயிட்டீங்கன்னு சொல்லி நிறைய இது பேசியிருக்கு. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் பொறுப்பேற்று தான் உள்ளே இருக்கேன். எனக்கு 20 வருஷம் தண்டனை ஆயிடுச்சு, நான் கைதியாக இருக்கேன், என்னால் வெளியே வர முடியல. இதுதான் உண்மை. உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணு ஒரு சரியான ஏமாத்துக்காரி, மன்னனோட வாழ விடாதீங்க,
உங்கள் வீட்டில் என்ன பணம் இருக்கோ அதை அடிச்சுட்டு அவள் போக தான் போகிறா. என்கிட்டருந்து நிறைய பணத்தை அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சு. அந்த பொண்ணு வீட்டில் குடியிருக்க வீடு கூட கிடையாது, ஒரு குடிசையில் தான் இருந்தாங்க. என் கை காசு போட்டு தான் வீடும் கட்டி கொடுத்தேன். சரியா? வீடு, அந்த பிள்ளைக்கு பைக்கு, 30 பவுன் நகை எல்லாமே நான் என்னுடைய உழைப்பில் தான் பண்ணி கொடுத்தேன், என் சொத்தில் தான் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி எனக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொத்து இருக்குது. ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் நான் உள்ளே இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு நினச்சிருந்துச்சுன்னா எனக்கு விட்டுனது சொல்லியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உள்ளே வந்திருக்க மாட்டேன். என்ன அவளுக்கு பிடிக்காதனால அவள் வந்து அதுக்கு சாதகமாக பயன்படுத்தி எதிர்பார்ட்டிக்கு சாட்சியாக இருந்துட்டா. அதனால் நீங்கள் எனக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இது கேட்டால் முத்துக்கு ஒன்றும் பேச முடியல. அதனால் ஜெயிலில் சொல்கிறேன், என்ன தம்பி அவளை பார்த்துட்டு வந்து ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க. உடனே முத்து நினைக்கிறாரு, இதுக்கு எங்கள் அப்பாவுக்கு இந்த நடந்ததெல்லாம் இவர் லெட்டர் எழுதியிருப்பார் போல், அதனால தான் எங்கள் அப்பா பார்த்துட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வீட்டுக்கு போகிறாங்க. அப்பாவை பார்த்து கையை பிடிச்சி அழுகிறாரு முத்து. உடனே அண்ணாமலை கேட்குறேன், ஏன்டா முத்து அழுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, லெட்டரில் என்ன வந்துச்சுட்டு எனக்கு தெரியும்பா அப்படிங்கிறாங்க. என்ன முத்து சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, உங்களுக்கு அனுப்பின லெட்டர்னால நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டீங்க, மன அழுத்தம் ஆகிட்டீங்க, அதில் என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜெயிலுக்கு போனோம்பா, அவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாருப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை முத்துட்டு சத்தியம் வாங்குறாங்க. முத்து இந்த சத்தியத்துக்கு யார்ட்டையும் சொல்லிடாத, சரி என்றைக்கு தெரியுதோ அன்றைக்கி தெரியட்டும், நம்மளால் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏப்பா, அந்த பொண்ணால் மனோஜ் வாழ்க்கையே போச்சுலப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இவனையும் அவனையும் ஒப்பிட்டு பார்த்தா ரெண்டும் ஒன்று தான். அந்த பொண்ணு கல்யாணத்தை மறைச்சிட்டு கல்யாணம் முடிச்சிருக்கு. இவன் கல்யாணத்துலேருந்து ஓடி அவன் காதல் பொண்ணை தான் வச்சதெல்லாம் மறைச்சிட்டு இந்த பொண்ணை கட்டியிருக்கான். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். சரியா? இந்த கோணம் இப்படி தான் போகுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பேசுவோம். அது போக நம்ம டபார்னு சொன்னோம்னா விஜயா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டான்னு தெரியாது. இப்போ நீ கோவப்படுத, நீனே இப்போ கோவமாக இன்றைக்கி வந்து என்கிட்ட பைய கேட்குற, இதே மாதிரி விஜயா இருப்பாளா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் விஜயாவுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர்லாம் இருக்குது. அதனால் பார்த்துக்கிட்டு தான் எல்லாம் செய்யணும். நம்ம டபார்னு கேட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி ஆயிடக்கூடாது. மனோஜ் இப்போ தான் தொழில் பண்ண போகிறேன், வைக்க போகிறேன், என் முதல் வாழ்க்கையில் பயங்கரமாக ஆக போகிறேன்னு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். தென்னை மறைச்சி ஒரு கல்யாணத்தை மறைச்சி ஒரு குழந்த இருக்கிறத மறைச்சி தான் வந்து இந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சிருக்கு. இந்த பொண்ணு பேர் ரோகிணியே இல்லை, கல்யாணி. இந்த பொண்ணு ஃபாரின் பொண்ணு கிடையாது, லோக்கலில் உள்ள பொண்ணு தான் அப்படின்னா அவனும் வாழ மாட்டான். அப்போ பெரிய பிரச்சனையாயிரும். இது என்ன தான் வருதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ சட்டப்படி அந்த பொண்ணு வந்து ஜெயிலில் இருக்க அவரோட ஒய்ஃப் தான். டைவர்ஸ் வாங்கலை, எதுவும் வாங்கலை. அவருக்கு ஜெயிலில் இருக்கிறாரு, 20 வருஷம் தண்டனை ஆயிடுச்சுன்னொன்னே அவர் வெளில வர மாட்டாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கல்யாணமே ஆகலை, வைக்கலன்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணம் முடிச்சிருக்கு. ஆனால் உண்மையிலே அவர் பொண்டாட்டி தானேப்பா, கல்யாணமே செல்லாதலப்பா அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறது உண்மை தான், சட்டத்தை நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் அமைதியாக இரு. அந்த பொண்ணு பார்லரை விற்றுருச்சு, இந்த விஷயம் தெரிஞ்சு கூட நீ அமைதியாக இருக்கல, இதே மாதிரி இருந்துரு. அப்பா சொன்னால் நீ கப்பலாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்றாங்க. உடனே நேராக ரூமில் போய் அமைதியாக உட்காந்துருக்காங்க. உடனே மீனா கேட்குறாங்க, என்னங்க ரொம்ப சோகமாக இருக்கீங்க? உங்கள் அப்பா ரொம்ப சோகமாக இருந்தாங்க, நீங்கள் பேசணுன்னா பேசுனாங்க, இவ்வளோ நேரம் பேசுனீங்க, 2 பேரும் சோகமாக இருக்கீங்க, வீட்டில் என்ன தான்ப்பா நடக்குது அப்படிங்கிறாங்க. நான் ஒரு சில விஷயங்களை உன்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னால் சொல்ல முடியல, கொஞ்சம் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், அதுவும் சொல்ல மாட்டேறீங்க. இப்போ மாமாவுக்கு என்ன லெட்ரு வந்துச்சு அதை தான் படிச்சுட்டு அவர் கிழிச்சு போட்டார், அதுக்கப்புறம் ஏன் சோகமாக இருந்தார், இப்போ நீங்களும் குசு குசுன்னு பேசுகிறீங்க, என்னென்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேறீங்க, உண்மையிலே இன்னும் நீங்கள் மனைவியாக தான் நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. மீனா, என் மனைவியை தாண்டி என் உயிராக நினைக்கிறேன். சரியா? என்னால் வந்து இதை சொல்ல முடியும், ஆனால் வந்து நான் சொன்னேன் அப்படின்னா உன் மனசும் தாங்காது, அதனால் தயவுசெய்து என்கிட்ட கேட்காத அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, இந்த குடும்ப நன்மைக்காக தான் நீங்கள் 2 பேரும் மறைக்கிங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா, உன்னை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லா மனைவியும் கணவனுக்கு நல்லது தான் நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் முத்து நினைக்காரு, இந்த பொண்ணு வந்து முதல் கல்யாணத்தை மறைச்சிட்டு கல்யாணம் முடிச்சிருக்கு, உண்மையிலே டைவர்ஸ் பண்ணாமல் முடிக்காமல் வைக்காமன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு கூட இல்லையா, இல்லை அவர் தான் போய் சொல்கிறாரா, இல்லை இந்த பொண்ணு தான் போய் சொல்லுதா, இன்னொரு வாட்டி இந்த பொண்ணு லெட்டர் தான் வாங்கிட்டு வந்துச்சான்னு சொல்லி போஸ்ட்டில் ஆஃபீஸில் போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி நேராக போஸ்ட்மெண்ட்டை போகிறாங்க. போனோன்னே உங்களை தான் பார்க்க வந்தேனே அப்படிங்கிறாங்க. என்னண்ணே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி எதுவும் லெட்ரு வரலையே அவங்க பார்க்கல அப்படிங்கிறாங்க. இல்லை அன்றைக்கி பார்த்த வீடியோ மறுபடியும் பார்க்கணுண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பி, அடிக்கடி பார்க்க முடியாது, இன்றைக்கி ஒரு ஆஃபீஸர் இருக்கார், அதனால் நீ 6 மணிக்கு மேலே வா, அண்ணனும் 6 மணிக்கு இருந்தோம்னா அவன் பார்த்து சொல்லுதம்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் தேவையான இந்த வீடியோ அப்படிங்கிறாங்க. தம்பி, அதனால் வேறு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை வராதுண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே கார் ஸ்டாண்டில் போய் நிற்காங்க. உடனே செல்வம் எல்லோரும் பேசுகிறாங்க, என்ன முத்து நீ ரொம்ப நாளாக ரொம்ப மன அழுத்தமாக விளாண்டுட்டு இருக்கேன் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அப்பா வந்து ஒரு மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு சோகமாக விளாண்டுட்டு இருந்தேன், இப்போ இன்னொரு பிரச்சனையை கேள்விப்பட்டேன், எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது உறுதியான நபர் ஒன்று சொல்கிறோம் செல்வம் அப்படிங்கிறாங்க. சரி, நீ என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்லை, சரியா, இதையும் நான் மறைக்க போகிறேன், கண்டிப்பாக சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு,
கண்டிப்பாக சொல்லுவேன் செல்வம். இப்போ இருக்க நிலைமையில எனக்கு என்ன யார்கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்டா உன் வீட்டில் இப்படி தான் நல்ல காரியம் நடக்க போகுது, மனோஜுக்கு ஒரு ஷோரூம் ஃபர்னிச்சர் ஷோரூம் வைக்க போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ ஏன் அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் இன்னொரு வகையில் வருத்தமாக இருக்குது. அதை நான் கண்டுபிடிச்சிட்டு உன்ட்ட சொல்கிறேன் மகா அப்படிங்கிறாங்க. சரி முத்து, நீ எப்படியா வகையில் கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை அவர் ஃபோன் அடிக்கார். என்ன தம்பி போஸ்ட் ஆஃபீஸ் வரேன், நீங்கள் வரலையா அப்படிங்கிறாங்க. வரேன் சார்ன்ட்டு போகிறாரு. போனோடனே சார் ஆஃபீஸில் யாரும் இல்லையே அப்படிங்கிறாங்க. யாரும் இல்லை தம்பி, நான் தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், இந்த பதிவு உங்களுக்கு தரேன், ஆனால் இந்த பதிவை வேறு எங்கேயும் வெளியிட்றாதீங்க, பர்சனலாக வச்சுக்கோங்க. நீங்கள் அதை என்னை மதித்து வரீங்களே அப்படிங்க தான் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. அந்த சைஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ரோகிணி சைஸ் தான். அப்போ ரோகிணி கையை உத்து பார்க்குறாங்க. ரோகிணிக்கு இருக்க பெரிய ஒரு மச்சம் அதில் தெரியுது. இது ரோகிணி தான், வலது கையில் அந்த பொண்ணுக்கு பெரிய மச்சம் இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு. ஓ, அப்போ இவன் ஜெயிலில் சொன்னது எல்லாமே உண்மை தானா? அப்பா நினைக்கிறது நான் நினைக்கிறது எல்லாம் உண்மையாக தான் இருக்குது. இந்த பொண்ணு ஏன் அப்படி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த ஃபர்னிச்சர் ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கு பேரை செலெக்ஷன் பண்ணிட்டேன், இந்த பேரில் தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்ல போகிறாரு. உடனே அண்ணாமலையும் முத்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. உடனே விஜயா ஃபர்னிச்சர் வேர்ல்டுன்னு வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா ரொம்பவே சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியும்டா, என் பையன் என் பேர் தான் வைப்பான்னு தெரியும். உங்கள் மாமனார் பண்ண அனுப்புனாங்கன்னா உங்கள் மாமா பேர் நீ வைக்கலாம்லடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எங்கள் மாமாவே பண்ண அனுப்புனாலும் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் உங்கள் பேர் தான் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் எனக்கு பிற்காத தாய், நானும் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் உங்கள் பேரில் தான் வச்சேன். ஆனால் சூழ்நிலை தான் மாற்றிருச்சு. ஆனால் நான் இன்னும் 2-3 பார்லர் வைக்க போகிறேன், அதுலேயும் உங்கள் பேரில் தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஷோரூமும் அங்கே உங்கள் பேர் தான் வைக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க விஜயா. இது அண்ணாமலையும் முத்தும் பார்க்குறாங்க. 2 பேரும் சோகமாக இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க பார்த்தீங்களாங்க, என் பேரை மனோஜ் அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு வைக்க போகிறோம், ரோகிணி 2-3 பார்லர் என் பேரை வைக்க போகிறான்னு சொன்னோன்னே அந்த முத்து முகத்தை பார்த்தீங்களா? முத்துக்கோ மீனாவுக்கோ மனோஜ் பிஸ்னஸ் பண்ணணும், அவங்க பெரிய ஆள் ஆகணுங்கிறது நினப்பே கிடையாது. அவங்க எப்படியாவது கெட்டு போனேன்னு நினச்சிட்ருக்காங்க. இவங்க முன்னாடி கண் ஒருத்தல என் மருமக ரோகிணியும் என் பையனும் வாழ்ந்து காட்டுவாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை அப்படி அமைதியாக இருக்காங்க. ரோகிணி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ரோகிணி முழிக்காங்க. இந்த அங்கிளுக்கு என்ன ஒரு விஷயம் தான் தெரியாத, நம்ம அந்த லெட்டரை தான் வாங்கிட்டோமே, இந்த அங்கிள் ஏன் முடிச்சிட்ருக்காங்க? சரி ரைட்டு, நம்ம தொழில் தொடங்க அந்த அங்கிள் கூட பிடிக்கல போல், முத்து கூட சேர்ந்து முத்து மாதிரியே ஆகிட்டாங்க. இவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும், அந்த ரோகிணி யார் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு காட்டணும். அது போக நம்ம பணம் வாங்கிட்டு உங்கள் அப்பாட்ட பணம் வாங்கிட்டு வா, அதை சொத்தை வாங்க அதை வாங்கன்னு சொல்லி அந்த ஆன்ட்டிக்கு மத்தியில் நம்ம பயங்கரமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அந்த ஆன்ட்டிக்கு நிறைய செலவு கொடுத்தோம்னா அந்த ஆன்ட்டி எதுவுமே கேட்க போகிறதில்ல. அது போக நம்ம நிறைய சம்பாதிச்சோன்னா இந்த வீட்டுக்கு வர போகிறதும் இல்லை. தனியாக ஒரு வீடை வாங்கி நம்ம செட்டில் ஆக போகிறோம். மனோஜ் அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ஸு நம்ம வீட்டுன்னு இருந்துருவார். இவங்க சொல்லுறதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே மனோஜ் நிறைய படிச்சிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க ரவியாக இருக்கட்டும், முத்தாக இருக்கட்டும் கம்மியாக தான் படிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு ஈக்குவல் கிடையாதுன்னே நம்ம மனோஜ் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த வீட்டுக்கு அவங்களுக்கும் காலப்போக்கில் சம்மந்தம் எல்லாமே ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டம் போடுறாங்க. இங்கே முத்து அண்ணாமலையை பார்த்து பாருங்கப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை அப்படி தலையாக கட்டுறாரு. நீ எதுவுமே சொல்லாத முத்து, கொஞ்சம் காலம் ஆகட்டும், தகுந்த காலம் வரும்போது நானே இதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே சொல்கிறாரு. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளில போகிறாங்க. பார்த்தீங்களாங்க, மனோஜ் என் பேரை வைக்கணும்னு சொன்னோன்னே அவன் கடுப்பில் வெளில போகிறத பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜய் அவன் வாயை மூடு, அவனுக்கு வேலை வந்திருக்கும், வெளில போயிருக்கான், சரியா, தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் அங்கிள், நாங்கள் தொழில் பண்ணுறது பிடிக்கல முத்துக்கு, அதான் அப்படி பண்ணுறாரு. அவர் ஆர்வக்கோளாறாக கொண்டு விட்டுட்டார் அந்த ஏஜென்சியில். ஆனால் அதை வாங்குறது அவர் பிடிக்காம தான் போகிறாரு வைக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியை உத்து பார்க்குறாங்க அண்ணாமலை. உடனே மீனா சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் அப்படி ஒரு எண்ணம்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னடி வாய் நீளுது அப்படிங்கிறாங்க விஜயா. அத்தை வாயெலாம் நீளலை, இருந்த இடத்துல தான் இருக்குது, சரிங்களா. அவங்க தொழில் ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க ஒழுங்காக பண்ணாங்கன்னா அவங்க 2 ரூபா காசு கிடைக்க போகுது. இல்லை தொழில் ஒழுங்காக பண்ணலைன்னா அது போக போகுது, அவங்கள தந்தது அப்படிங்கிறாங்க. என்னடி தொழில் ஆரம்பிக்க முன்னாடி அது பேரும் அப்படின்னு சொல்லிடுற அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எது வரணும் வரக்கூடாதுன்னு கடவுளோட முடிவத்தை, எது நடக்கணுமோ அது காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கரெக்டான இதில் சொல்லுது, யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி கடவுளுக்கு தெரியும், யாரை ஏமாற்றினாலும் கடவுளுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.